வணக்கம், வெல்கம் டு இன்ஃபோமீடியா. இந்த டுட்டோரியல் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேஸ் மில்லிங்க்கு எப்படி கேம் ப்ரோக்ராம் க்ரியோ சாஃப்ட்வேரை பயன்படுத்தி எழுதுறது அப்படிங்கிறத இந்த டுட்டோரியல் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸ் மில்லிங்க்கு தேவையான டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா 100x150 அப்படிங்கிற ஒரு ரெக்டாங்கிள் பிளேட், அதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் we have நம்மள்ட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 20.5 mm திக்னஸ் உள்ள ஒரு பிளாக் நம்மள்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளாக்கை 20 mm திக்னஸ் உள்ள பிளாக்காக மாற்றணும். ஸோ அப்படி மாற்றணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதோடைய திக்னஸை குறைக்கணும். திக்னஸை குறைக்கணும் மீன்ஸ் நீங்கள் ஃபேஸ் மில்லிங் பண்ணணும். அதாவது இதோடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் அதை வந்து நம்ம மில்லிங் ஆப்ரேஷனை பயன்படுத்தி ரிமூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து மேனுவலாக எப்படி ப்ரோக்ராம் எழுதுறதுங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போது க்ரியோ சாஃப்ட்வேரை பயன்படுத்தி எப்படி கேம் ப்ரோக்ராம் எழுதுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, க்ரியோ 2.0 சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா 3D டயக்ராமை ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, கேம் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு தேவையான சில முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பார்ட்ஸ் அதாவது ஒர்க் பீஸை நீங்கள் 3Dயில் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்தி டிராயிங் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டையா, சாலிட்வொர்க்ஸ், க்ரியோ, NXCAD இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸை பயன்படுத்தி 3Dயில் டிராயிங் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது, அப்படி 3Dயில் பண்ண டயக்ராமை கேம் சாஃப்ட்வேரான க்ரியோ, NXCAM, மாஸ்டர்கேம், யூனிகிராஃபிக்ஸ் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரில் இம்போர்ட் பண்ணணும். மூணாவது, இம்போர்ட் பண்ணதுக்கு ஒர்க் கோஆர்டினேட் சிஸ்டம் நீங்கள் செட் பண்ணணும். மேனுவல் ப்ரோக்ராமில் எப்படி ஒர்க் ஆஃப்செட் ஃபிட் பண்ணுறோமோ அதே மாதிரி இதுலேயும் ஒர்க் ஆஃப்செட் ஃபிட் பண்ணணும். அதுக்கு இன்னொரு பேர் ஒர்க் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஃபிட் பண்ண ஒர்க் கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு நேம் கொடுக்கணும். நாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய டூலை நீங்கள் சூஸ் பண்ணணும். என்ன டூல் பயன்படுத்த போகிறீங்க? ட்ரில்லிங் ஆப்ரேஷன் மீன்ஸ் ட்ரில்லிங் டூல், மில்லிங் ஆப்ரேஷன் அதாவது ஃபேஸ் மில்லிங் ஆப்ரேஷன் மீன்ஸ் எண்ட் மில்லிங் டூல், அதே மாதிரி போரிங் ஆப்ரேஷன் மீன்ஸ் போரிங் டூல், டேப்பிங் ஆப்ரேஷன் மீன்ஸ் டேப்பிங் டூல். இது மாதிரி டூல்ஸ் நிறையா இருக்கும். எந்த டூல் வேணுமோ அதை சூஸ் பண்ண போகிறீங்க. அஞ்சாவது, என்ன ப்ராசஸ் அதை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. டூல் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ட்ரில்லிங்காக அந்த டூலை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரில்லிங் பண்ண போகிறோமா, போரிங் பண்ண போகிறோமா, இல்லை மில்லிங் பண்ண போகிறோமா அப்படின்னு சூஸ் பண்ணணும். ஆறாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, அந்த கேம் ப்ரோக்ராமை அந்த டூலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரைட் பண்ணணும். ஓகே, எழுதப்பட்ட கேம் ப்ரோக்ராமை ஏழாவதாக ரன் பண்ணி பார்க்க போகிறோம். எட்டாவது அந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேம் ப்ரோக்ராமிங்கில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டெப்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான 3D மாடலிங்கை இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, க்ரியோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நியூவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பார்ட்ஸ் இந்த ஃபைல் ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். பிகாஸ் நீங்கள் 3D மாடல் தான் பண்ண போகிறோம். ஸோ பார்ட் ஃபைலை ஆன் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் சாலிட் ஆப்ஷன் டிக்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த பார்ட் ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுக்க போகிறேன். ஸோ என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னா, ஃபேஸ் மில்லிங் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபேஸ் கொடுத்துட்டு மில்லிங் ஸ்பேஸ் மில்லிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் க்ரியோ சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நீங்கள் 3D மாடலிங் பண்ணும் பொழுது அதற்கு நேம் கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த நேமில் இருக்கக்கூடிய 2 வேர்ட்ஸ்க்கு இடையில ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. அப்படி ஸ்பேஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா எரர் காட்டும். அப்போது அந்த ஸ்பேஸ்க்கு பதிலாக ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் டிக் பண்ணியிருக்கோம். அதை அன்டிக் பண்ணிடுங்க. அதை அன்டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ அதை அன்டிக் பண்ணுறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் டெம்ப்ளேட்டாக இது வந்து இன்ச் LVS பார்ட் அதில் இருக்கும். ஸோ நமக்கு தேவை மில்லிமீட்டர் நியூட்டன் செகண்ட். பிகாஸ் மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் எல்லா டயக்ராமும் மில்லிமீட்டர்ஸில் தான் இருக்கும். சம்டைம்ஸ் சேஞ்ச் ஆகலாம். நம்ம மில்லிமீட்டர்ஸில் டயக்ராம் வரைகிறோம் அப்படின்னா நியூட்டன் செகண்ட் தான் நம்ம சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதை 3Dயில் டயக்ராம் பண்ணுறதுக்கு இதில் ஏதாவது ஒரு பிளேன் சூஸ் பண்ணணும். ஸோ க்ரியோ சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3 பிளேன் கொடுத்துருக்காங்க. எல்லா சாஃப்ட்வேர்லேயுமே இந்த 3 பிளேன் தான் இருக்கும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி 3 பிளேன் கொடுத்துருக்காங்க, ரைட், டாப், ஃப்ரண்ட். ஸோ இதில் ஏதாவது ஒரு பிளேனை சூஸ் பண்ணி உங்களுடைய 3D மாடலுக்கு உண்டான 2D ஸ்கெட்சை ஃபஸ்ட்டு வரையணும். ஸோ 2D ஸ்கெட்சோட வரையும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஏரியா தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அதை 3Dயாக கன்வெர்ட் பண்ணி அதாவது வால்யூமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரண்ட் பிளேனை சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுக்குறேன்.
ஸோ ஸ்கெட்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் தேவை. ஸோ ரெக்டாங்கிள் நான் கிளிக் பண்ணி சென்டர் ரெக்டாங்கிள் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு ஒரு சென்டர் ரெக்டாங்கிள் வரைகிறேன். ஸோ இதோட ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 150 கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே 451.08 இருக்குது. இது மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 150 அப்படின்னு வச்சிடறேன். அட் த சேம் டைம் இதோடைய லென்த் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 100 கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் டபுள் கிளிக் பண்ணி 100 அப்படின்னு மாற்றிக்க. ஓகே, மாற்றினதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிடுறேன், ஓகே அப்படின்னு கொடுத்துட்றேன். சரிங்களா? இப்போ இது 2Dயில் இருக்குது. 2Dயில் இருக்கிறத 3Dயில் மாற்றணும், அதாவது வால்யூமாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரூட் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூமாக கன்வெர்ட் ஆகும், அதாவது 3Dயில் கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆகும் பொழுது இதில் திக்னஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருந்தோம், 20.5 இருக்குது. இதை நமக்கு 20ஆக கன்வெர்ட் பண்ணணும், அதாவது 0.5 mm மில்லிங் பண்ணணும், ஃபேஸ் மில்லிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ 20.5 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ நமக்கு தேவையான ரெக்டாங்கிள் பிளாக் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெக்டாங்கிள் பிளாக்கை ஆல்ரெடி நம்ம பிபிடியில் பார்த்த மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க. சேவிங் ஃபார்மேட் வந்து ஐஜிஎஸ், ஸ்டெப் இல்லைனா பார்ட் ஃபைலாகவும் நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுத்துட்றேன். ஓகே, இதே நீங்கள் ஐஜிஎஸ் ஃபைலாக சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா சேவை காப்பி கொடுத்துட்டு இந்த இடத்துல டைப் இருக்கும். ஸோ டைப்பில் போயிட்டு ஸ்டெப் ஃபைலாவோ இல்லை ஐஜிஎஸ் ஃபைலாவோ நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது சாஃப்ட்வேரில் நீங்கள் 3D டயக்ராம் வரைஞ்சி அதை வந்து க்ரியோவில் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போதைக்கு அந்த சாஃப்ட்வேரில் அந்த 3D டயக்ராமை ஐஜிஎஸ்ஸாவோ இல்லை ஸ்டெப் ஃபைலாவோ சேவ் பண்ணியிருந்தால் தான் நீங்கள் க்ரியோவில் இம்போர்ட் பண்ண முடியும். பட் நான் வந்து இங்கே வந்து க்ரியோவில் தான் டயக்ராம் பண்ணியிருக்கேன், 3D டயக்ராம். ஸோ அதை க்ரியோவில் தான் இம்போர்ட் பண்ண போகிறேங்கிறதுனால நான் இதை பார்ட் ஃபைலாகவே சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மலாக சேவ் கொடுத்துட்டு பார்ட் ஃபைலாகவே நான் சேவ் பண்ணிடுறேன். எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப்பில் ப்ரோக்ராம்ங்கிற ஒரு பாக்ஸில் நான் ஃபேஸ் மில்லிங் பார்ட்னே சேவ் பண்ணிடுறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமில் இருக்கும், ஃபேஸ் மில்லிங் பார்ட் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை கேம் சாஃப்ட்வேருக்கு கொண்டு போக போகிறேன். ஸோ கேம் சாஃப்ட்வேரை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ அதே சர்ச்சில் க்ரியோ, ஸோ சேம் க்ரியோ பேராமெட்ரிக் 2.0வே ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம அகெயின் சேம் நியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். போன தடவை அதை 3Dயில் பண்ணுறதுக்கு பார்ட்டுங்கிற ஆப்ஷனை நம்ம டிக் பண்ணோம். இந்த தடவை கேம் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு மேனுஃபேக்சரிங் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. மேனுஃபேக்சரிங் ஆப்ஷனை டிக் பண்ணதுக்கு அப்புறமா சப் டைப்பில் என்சி அசம்பிளி டிக்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ டைப்பில் மேனுஃபேக்சரிங் இருக்கணும், சப் டைப்பில் என்சி அசம்பிளின்னு இருக்கணும். என்சி அசம்பிளி மீன்ஸ் நியூமரிக்கல் கண்ட்ரோல் அசம்பிளி அப்படின்னு பொருள். ஸோ அடுத்ததாக இந்த ப்ரோக்ராமுக்கான ஒரு நேமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மேனுவல் ப்ரோக்ராம் எழுதும் பொழுது நம்ம என்ன கொடுப்போம், ஆப்ரேஷன் 001 அப்படின்னு கொடுப்போம். அதே மாதிரி இதுக்கு நீங்கள் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ ஆப்ரேஷனுக்கு O 0001 ஆர் 2. ஸோ எது விருப்பமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ நேம் கொடுக்க விருப்பம் இல்லை, இந்த மாதிரி நம்பர் கொடுக்க விருப்பம் இல்லை, எதுவும் நேம் கொடுக்குறீங்க, ஃபேஸ் மில்லிங் அந்த மாதிரி நேம் கொடுக்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் நேம் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அகெயின் யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட்டை அன்டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அதில் எப்படி மில்லிமீட்டர் நியூட்டன் செகண்ட் மாற்றணுமோ அதே மாதிரி இதில் மில்லிமீட்டர் நியூட்டன் செகண்ட் மாற்றணும். அதில் மாற்றுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் வரைய போகிற டயக்ராமில் எல்லா யூனிட்ஸையுமே மில்லிமீட்டர் நியூட்டன் செகண்டில் கொடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி ப்ரோக்ராமிங்கும் உங்களுக்கு மில்லிமீட்டர் நியூட்டன் செகண்டில் வேணுங்கிறதுனால நான் mm நியூட்டன் செகண்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ உங்களுடைய கேம் ஒர்க்கிங் விண்டோ ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் கேம் ஒர்க்கிங் விண்டோ. ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இந்த சைடில் இருக்கக்கூடிய இதுக்கு பேர் மாடல் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஆப்ஷன்ஸ். ஸோ ஒர்க்கிங் விண்டோ இது எல்லாமே ஆப்ஷன்ஸு. இந்த ஆப்ஷனில் இது எல்லாமே குயிக் ஆக்சஸ் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈஸியாக சேவ் பண்ணி ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்காக குயிக் ஆக்சஸ் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷன். ஸோ மேனுஃபேக்சரிங், மாடல், அனலைசிஸ், அனோட்டேட், ரெண்டர், இது எல்லாமே நீங்கள் க்ரியோவை பற்றி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் நம்ம மேனுஃபேக்சரிங்கில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போது இதுதான் நம்மளுடைய ஒர்க்கிங் விண்டோ. ஸோ இந்த ஒர்க்கிங் விண்டோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய கமெண்ட் அல்லது ஸ்டேட்டஸ் பார்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது இந்த ஸ்டேட்டஸ் பாரில் டிஸ்பிளே ஆகும். சரியா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வரைஞ்ச 3D மாடலை இதில் இம்போர்ட் பண்ண போகிறோம். அதுதான் செகண்ட் ஸ்டெப். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை இம்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷனை பயன்படுத்த போகிறேன்னா ரெஃபரன்ஸ் மாடலுங்கிற ஆப்ஷனை பயன்படுத்த போகிறேன். ஸோ ரெஃபரன்ஸ் மாடலை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு
ஒரு ஒர்க்கிங் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஒர்க்கிங் விண்டோவில் நீங்கள் எந்த ஒர்க்கிங் டைரக்டரியில் அதை சேவ் பண்ணீங்களோ அந்த ஒர்க்கிங் டைரக்டரி போயிட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதை ப்ரிவ்யூ பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 3D பார்ட் வந்து உங்களுடைய கேம் ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேரில் இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கிம்பால் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் உங்களுடைய 3D பார்ட்ஸை எங்கே வேணாலும் மூவ் பண்ணலாம், ரொட்டேட் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணி மூவ் பண்ணி ரொட்டேட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை டிஃபால்ட்டாகவே நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். டிஃபால்ட் ஃபிக்ஸிங் மீன்ஸ் என்னென்னா நீங்கள் 3Dயில் வரையும் பொழுது இதுக்கு 3 பிளேன் இருந்திருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஒர்க்கிங் விண்டோலையும் 3 பிளேன் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒன்றாகணும். அதாவது உங்களுடைய 3D மாடலோட கோஆர்டினேட் சிஸ்டமும் உங்களுடைய ஒர்க்கிங் விண்டோட கோஆர்டினேட் சிஸ்டமும் ஒன்றாகணும். ஸோ 3D மாடலில் பார்த்தீங்கன்னா PRT கோஆர்டினேட் சிஸ்டம் ரெஃபரன்ஸ்னு இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா NC அசம்பிளி டெஃபினேஷன் கோஆர்டினேட் சிஸ்டம்னு இருக்கும். ஸோ இதை ரெண்டுத்தையும் ஒன்றா மெர்ஜ் பண்ண போகிறோம். அப்படி மெர்ஜ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் ஈஸியாக இருக்கும். ஸோ அதற்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல காம்போனன்ட் ரெஃபரன்ஸ் ஆட்டோமேட்டிக் டு அசம்பிளி ரெஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிஃபால்ட் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டு செட் பண்ணும்பொழுது உங்களுக்கு 2 கோஆர்டினேட் சிஸ்டமும் மெர்ஜ் ஆகிடும். தெரியுதா? ஸோ மெர்ஜ் ஆனதுக்கு அப்புறமா ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயினும் வந்துடும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 3D மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தென் வந்து க்ரீன் டிக், அதாவது ஓகே கொடுத்துருங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப் இஸ் ஓவர். ஸோ அடுத்ததாக 3D மாடலை இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதில் நீங்கள் ஒர்க் ஆஃப்செட், அதாவது ஒர்க் ரெஃபரன்ஸ் நீங்கள் ஃபிட் பண்ணணும். ஸோ இதற்கு என்ன ஆப்ஷன் பயன்படுத்த போகிறோன்னா கோஆர்டினேட் சிஸ்டம், இந்த ஆப்ஷனை பயன்படுத்த போகிறோம். ஸோ கோஆர்டினேட் சிஸ்டம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த பாக்ஸில் ஆர்ஜின், அதில் ரெஃபரன்ஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஐட்டம்னு ஒரு டேப் இருக்கும். ஸோ இந்த டேபை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டாப் ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த டாப் ஃபேஸ்லேருந்து தான் நீங்கள் மில்லிங் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த டாப் ஃபேஸில் என்னுடைய ஒர்க்கிங் ஆஃப்செட்டை நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். டாப் ஃபேஸில் எங்கன்னா மிடில். எப்போவுமே மேனுவலாக ப்ரோக்ராம் எழுதும்போது நம்ம மிடில் தானே ஃபிட் பண்ணுவோம். ஸோ இதுலேயும் நான் மிடில் ஃபிட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதை கொடுத்த உடனே இதுக்கு மேலே இந்த மாதிரி எல்லோ கலரில் ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் சிம்பிள் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸ் இருக்கும். இதில் முக்கியமான பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 க்ரீன் பாக்ஸ். ஸோ இந்த க்ரீன் பாக்ஸஸை நீங்கள் ஒன்று ஹரிசாண்டலாகவும் இன்னொன்று அதை வெர்டிக்கலாகவும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அப்படி மூவ் பண்ணுறது மூலியமாக இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தை உங்களால் பொசிஷன் பண்ண முடியும். ஸோ மூவ் பண்ணதில் நீங்கள் டிஸ்டன்ஸ் கொடுத்து பொசிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 100. ஸோ நான் 50 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த எட்ஜோட டிஸ்டன்ஸ் வந்து, அதாவது இதோட ஹைட் வந்து நம்ம 100 கொடுத்துருந்தோம், நான் 15 வச்சுக்கிறேன் அதில் பாதி. அதே மாதிரி இது வந்து எவ்வளோ கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 150 கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம எவ்வளோ வச்சுக்கலாம்னா 75 வச்சுக்கலாம். ஸோ 75 வச்சு கரெக்டாக நான் சென்டரில் பொசிஷன் பண்ணிடுறேன். ஓகே, பொசிஷன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் இது ரெண்டும் கிடைமட்டமாக இருக்கா, அதாவது ஃபேஸ்லேயே இருக்கான்னு பார்க்கணும். எக்ஸ் அண்ட் ஒய் ஃபேஸ்லேயே இருக்குது. இசட் வந்து அந்த ஃபேஸுக்கு வெர்டிக்கலாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த இசட்டோட ப்ளஸ், அதாவது நெகட்டிவ் சைடு டாப்பில் இருக்கா பாட்டமில் இருக்கான்னு பார்க்கணும். நெகட்டிவ் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டமில் இருக்கணும். பாசிட்டிவ் சைடு தான் டாப்பில் இருக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இசட் பாசிட்டிவ் சைடு டாப்பில் இருக்குது. ஸோ டாப்பில் இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, பிகாஸ் டெப்த்தை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங்கில் எப்போவுமே மைனஸில் தான் கொடுப்பீங்க. அப்படி எடுக்கும் பொழுது உங்களுக்கு பாட்டமில் தான் டெப்த் எடுக்கணும். ஸோ பாட்டமில் நெகட்டிவ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு அந்த ஒர்க் ஆஃப்செட்டுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். கேபிட்டல் G55 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, தென் ஓரியன்டேஷன் எதுக்கு அப்படின்னா இந்த இசட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இசட் ஒரு வேளை பாசிட்டிவ் கீழே இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃப்ளிப்பை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நான் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ ஒர்க் ஆஃப்செட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக நமக்கு தேவையான டூலை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ தேவையான டூலை செலக்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், எந்த ஆப்ஷனை பயன்படுத்த போகிறேன்னா ஒர்க் சென்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒர்க் சென்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். மில்லிங் ஒர்க் சென்டர்னு ஒரு விண்டோ கிரியேட் ஆகும். இந்த விண்டோவில் மில்லிங்கான நேம் இருக்கும். ஸோ மில்லிங் டைப் வந்து பார்த்தீங்கன்னா மில். அடுத்தது போஸ்ட் ப்ராசஸரோட நேம் இருக்கும். ஸோ போஸ்ட் ப்ராசஸர் மீன்ஸ் என்ன அப்படின்னா எந்த ப்ராசஸரில் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க. ப்ராசஸர் அப்படிங்கிறது ஒவ்வொரு விஎம்சி மிஷினில் இருக்கக்கூடிய ப்ராசஸரை குறிக்கும். ப்ராசஸரில் என்னென்ன ப்ராசஸர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபனூக், சீமன்ஸ், மிட்சுபிஷி, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸர் இருக்குது. ஸோ உங்களுடைய ப்ராசஸர் என்னவோ அந்த ப்ராசஸரோட நேமை நீங்கள் இதில் சூஸ் பண்ணணும். இதை எப்படி நான் சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
விஎம்சியை நம்ம கம்பெனியில் இன்ஸ்டால் பண்ண வர்றவங்களே நமக்கு இதற்குண்டான ப்ராசஸரை நம்மளுடைய சிஸ்டத்தில் இன்பில்ட்டாகவே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ அதோடைய ப்ராசஸர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் டிஸ்பிளே ஆகும். அந்த ப்ராசஸரை நீங்கள் செலக்ட் பண்ணும் பொழுது அந்த ப்ராசஸருக்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராமை ரைட் பண்ணும். ஸோ எல்லா ப்ராசஸருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா XY கோஆர்டினேட் சிஸ்டம், ஸ்பீடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆஃப் செட், இதற்கான சிம்பிள் எல்லாம் சேமாக தான் இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் சீக்வன்ஸ் வந்து வித்தியாசப்படும். அதாவது ரன்னிங் ப்ரோக்ராம் கமாண்டில் சில மாற்றங்கள் இருக்கும். அது வந்து அவ்வளவா வேரி ஆகாது ஒவ்வொரு ப்ராசஸருக்கும் இன்னொரு ப்ராசஸருக்கும் இடையில. ஓகே, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ராசஸர் UNC-X01 இருக்குது. ஸோ அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்தது நம்பர் ஆஃப் ஆக்சிஸ். ஸோ விஎம்சியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆக்சிஸ், 4 ஆக்சிஸ், 5 ஆக்சிஸ், 3 ஆக்சிஸ், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஆக்சிஸ் இருக்குது. பட் நம்ம வந்து 3 ஆக்சிஸ் மிஷினில் தான் ப்ரோக்ராம் எழுத போகிறோம். 3 ஆக்சிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா XYZ. ஸோ 3 ஆக்சிஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே இருந்துருச்சு அப்படின்னா அடுத்தது டூல்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. ஸோ டூல்ஸ் ஆப்ஷனில் நமக்கு தேவையான டூலை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா டூல்ஸ் செட்டப் டேபிள் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டூல் செட்டப் டேபிளில் ஜென்ரல், செட்டிங், கட் டேட்டா, பூம், ஆஃப்செட் டேபிள்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் ஜென்ரலில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான டூலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே டூல் நேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டூல் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து T001 இருக்குது. நீங்கள் மல்டிபிள் நம்பர் ஆஃப் டூல்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் ஒவ்வொரு டூலுக்கும் நேம் கொடுத்துக்கலாம். அதாவது T001, T002, T003 இந்த மாதிரி டூலுக்கு வந்து நம்பராகவே நேம் கொடுத்துக்கோங்க. நீங்கள் நேம் எதுவும் லெட்டர்ஸில் கொடுக்க வேண்டாம். ஸோ அடுத்தது லெட்டர்ஸில் கொடுத்தா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னாக்கா சூஸிங் வந்து கிரிட்டிக்கலாக இருக்கும். ஸோ வந்து எப்போவுமே நீங்கள் நேமில் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்பர்ஸ்லேயே கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் ப்ரோக்ராமிங்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைப். ஸோ என்ன டைப் ஆஃப் டூல் யூஸ் பண்ண போகிறீங்க? நான் எண்டு மில் டூல் யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் ஃபேஸ் மில்லிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபேஸ் மில்லிங்க்கு எண்டு மில் டூலே தகுதியானது. ஸோ எண்டு மில் டூல் யூஸ் பண்ணுங்கள். ஸோ டூலில் இருக்கக்கூடிய யூனிட், டூலோட ஹைட்டு, லென்த்து, இதெல்லாம் எந்த யூனிட்டில் இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ அது இன்ச்சா, ஃபூட்டா, மில்லிமீட்டரா, சென்டிமீட்டரா? நான் மில்லிமீட்டரில் யூனிட்ஸ் வச்சுக்கிறேன். ஓகே, வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல டூலோட டைமென்ஷன்ஸை நீங்கள் குறிச்சாகணும். ஸோ டூலோட டைமென்ஷனில் 2 டைமென்ஷனை நீங்கள் கண்டிப்பாக குறிக்கணும். ஒன்று டூலோட டயாமீட்டர், இன்னொன்று டூலோட ஹைட்டு. டூலோட டயாமீட்டரை குறிக்கிறது மூலியமாக நீங்கள் டூல் டயா காம்பன்சேஷன் அதை ப்ரோக்ராமில் கொண்டு வர முடியும். ஸோ டூல் டயாமீட்டர் இஸ் மஸ்ட். அதே மாதிரி டூலோட லென்த், அதாவது ஹைட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணுறது மூலியமாக ஹைட் காம்பன்சேஷனை நீங்கள் ப்ரோக்ராமில் கொண்டு வர முடியும். ஸோ ஹைட் காம்பன்சேஷன் நீங்கள் கொடுத்தா தான் டூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டூல் பெட்டில் மோதாமல் இருக்கும். ஸோ ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட டூல் யூஸ் பண்ணும் பொழுது ஹைட் காம்பன்சேஷன் இஸ் மஸ்ட். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், டூலோட டயா வந்து ஒரு 20 வச்சுக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட எந்த டூல் இருக்கோ அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 10 mm டூல் இருக்குது அப்படின்னாக்கா 10 mm டயா உள்ள டூல் இருக்குன்னா 10 mm கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டூலோட ஹைட். டூலோட ஹைட் வந்து நான் எவ்வளோ கொடுக்குறேன்னா ஒரு 80 mm கொடுத்துக்கிறேன். ஸோ இது அல்லாமல் ஃப்ளூட் ஹைட் இருக்கும். ஸோ ஃப்ளூட் ஹைட் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுடைய டூலில் இருக்கக்கூடிய அந்த பிளேட்ஸ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா கிராஸில், அதுதான் ஃப்ளூட் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளூட் ஹைட் உங்களுக்கு தெரியும்னா அதை கொடுத்துக்கிறேன்னா அதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ளூட் ஹைட் நாட் நெசசரி, கொடுக்குறேன்னா கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி டூலோட ஹெட்டோட டயா. ஸோ டூல் ஹெட் டயா வந்து நான் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொடுத்துக்கிறேன். ஸோ இதுவும் நாட் நெசசரி, கொடுத்தாலும் தப்பில்லை. சாரி, இது டூல் வந்து டூலோட ஹைட்டு, இது டூலோட டயா. ஸோ இங்கே 50 கொடுத்துக்கிறேன். டூல் ஹெட்டோட ஹைட் வந்து நான் எவ்வளோ கொடுக்குறேன்னா ஒரு 10 கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் நாட் நெசசரி, இது கொடுக்குறனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதெல்லாமே கொடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டும் பட் மஸ்ட். ஸோ டயாவும் லென்த்தும் மஸ்ட். இது கொடுத்ததுக்கப்புறம் அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டூல் வந்து டூல் செட்டப் விண்டோவில் ஆட் ஆகிடும். ஸோ இங்கே ஆட் ஆகிடுச்சு. டூல் நம்பர் 1, டூலோட ஐடி T001, டூல் டைப் எண்டு மில், டூலோடைய கட்டருடைய டயாமீட்டர் வந்து 10. ஸோ டூலை டெலிட் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா டெலிட் டூல் ஆகிடும். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் ப்ரெஸ் ஓகே. ஸோ அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இதை க்ரீன் டிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களுடைய டூலையும் நீங்கள் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ டூல் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆப்ரேஷன்? ஸோ ஃபேஸ் மில்லிங் ஆப்ரேஷன் தான் நமக்கு வேணும். ஸோ இதை ஆப்ரேஷனை கிளிக் பண்ணி அதில் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ரேஷன். ஸோ ஆப்ரேஷனுக்குள்ளார போனீங்க அப்படின்னா எந்த ஃபேஸ்லேருந்து நீங்கள் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். ஸோ அதற்கு முன்னாடி எந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தை மையமாக வச்சுக்க போகிறீங்க, அதாவது எதை வந்து ஒர்க் ஆஃப் செட்டாக வச்சுக்க போகிறீங்கன்னு கேட்கும். ஸோ அதற்கு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு G55 சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்களுடைய ஒர்க் ஆஃப் செட். இது இங்கே வந்துடும். வந்ததுக்கு அப்புறமா கிளியரன்ஸ் போங்க. கிளியரன்ஸ்னால் என்ன அப்படின்னா எந்த ஃபேஸ்லேருந்து நீங்கள் மில்லிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ட்ரில்லிங் ஆகட்டும், போரிங் ஆகட்டும்,
கவுண்டர் ஷாங்க், கவுண்டர் போரிங், எந்த மில்லிங் ஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி கிளியரன்ஸ் இஸ் மஸ்ட். அதாவது எந்த ஃபேஸ்லேருந்து நீங்கள் உங்களுடைய ப்ரோக்ராமிங் அதாவது மில்லிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதான் இந்த கிளியரன்ஸ். ஸோ கிளியரன்ஸ் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ண உடனே டைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பிளேன் கொடுத்துக்கோங்க. பிகாஸ் இந்த பிளேனில் அதாவது டாப் பிளேன்லேருந்து தான் நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ பிளேன்னு கொடுத்துட்டு ரெஃபரன்ஸ் பாக்ஸை ஒரு கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் ஐட்டம்னு வந்ததுக்கு அப்புறமா இந்த டாப் ஃபேஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டாப் ஃபேஸ்லேருந்து எவ்வளோ கிளியரன்ஸுக்கு டூல் வந்து மூவ் ஆகணும், ஸோ எந்த கிளியரன்ஸ் வேல்யூவில் உங்கள் டூல் வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா ஒரு 0.1 மினிமம் 0.1 வச்சுக்கோங்க. ஸோ 0.1 ஜாஸ்தி தான். அடுத்தது டாலரன்ஸ், எந்த அளவுக்கு கிளியரன்ஸ் வந்து அக்யூரேசியாக இருக்கணும். ஸோ நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன்னா 0.05 கொடுக்குறேன். ஸோ இதுவே ஜாஸ்தி. ஸோ டாலரன்ஸ் எவ்வளோ கம்மியாக வச்சுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அக்யூரேசி கிடைக்கும். ஸோ இது வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஆப்ரேஷன் செட் பண்ணியாச்சு. ஸோ ஆப்ரேஷன் செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய டூலில் அதாவது மேலே கமாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மில்லிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஆட் ஆகிருக்கும். ஸோ அடுத்ததாக இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ மில்லிங் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டீங்க. என்ன மில்லிங் பண்ண போகிறீங்க? ஸோ ஃபேஸ் மில்லிங் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மில்லிங்குள்ளார மில்லிங், ஹோல் மேக்கிங் சைக்கிள், மேனுஃபேக்சரிங் ஜாமெட்ரின்னு முக்கியமான 3 கமாண்ட் விண்டோஸ் இருக்கும். ஸோ இதுக்குள்ளார இண்டிவிஜுவல் ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ மில்லிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மில்லிங்குள்ளார வந்து ஃபேஸ் மில்லிங், ரஃப் மில்லிங், ப்ரொஃபைல் மில்லிங், ரஃபிங், சர்ஃபேஸ் மில்லிங், ஃபினிஷிங், கார்னர் ஃபினிஷிங், ட்ரஜெக்டரி மில்லிங், என்கிரேவிங், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஃபேஸ் மில்லிங்க்கு யூஸ் பண்ணுறது. என்கிரேவிங் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லாம் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கு, அதாவது வந்து ஒரு ஹார்ட் ஷேப் அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் ஷேப்லாம் எடுத்திருந்தீங்கன்னா என்கிரேவிங். ஸோ இதுக்கு வந்து என்கிரேவிங்க்கு தனி டூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரவுண்டு, சாம்பர் ஃபேஸு, இது மட்டும் இல்லாமல் ஹோல் மேக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஹோலிங், பெக்கிங், போரிங், ரீமிங், கவுண்டர்ஷிங், டேப்பிங், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபேஸ் மில்லிங் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபேஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபேஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்த உடனே டூல் என்ன டூலோ அதை நீங்கள் செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து டூல் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த டூலோட டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும். ஸோ அந்த டூலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். புதுசாக எதுவும் டூல் ரெடி பண்ணணும்னாலும் எடிட் டூல்ஸை பிக் பண்ணி நீங்கள் இன்னொரு டூலை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ எக்ஸிட் பண்ணிடுறேன். ஸோ ஆல்ரெடி நான் டூல் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். டூலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா T001. ஸோ இந்த டூலை நான் சூஸ் பண்ணிடுறேன். ஸோ டூல் எனக்கு லோட் ஆகிடுச்சு. அடுத்தது கோஆர்டினேட் சிஸ்டம் G55 கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்ததாக இதில் 2 மேனிட்டரி ஃபீல்டு இருக்கும். ஒன்று ரெஃபரன்ஸ், இன்னொன்று பேராமீட்டர். இது ரெண்டுத்தையும் மஸ்ட் நம்ம கொடுத்தே ஆகணும். கிளியரன்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம். எங்கன்னா மில்லிங்லேயே கொடுத்தாச்சு. ஸோ நான் ரெஃபரன்ஸ் இப்போ கொடுக்குறேன். ஸோ ரெஃபரன்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா எந்த ஃபேஸை நீங்கள் மில் பண்ண போகிறீங்களோ அதுதான் ரெஃபரன்ஸ். ஓகே. ஸோ எந்த ஃபேஸை மில் பண்ண போகிறீங்க? ஸோ சர்ஃபேஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டைப்பில் சர்ஃபேஸ் மில்லிங் விண்டோன்னு இருக்கும். நம்ம மில்லிங் விண்டோ எதுவும் கொடுக்கல. ஸோ மில்லிங் விண்டோவை பற்றி பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ சர்ஃபேஸ் பார்ப்போம். சர்ஃபேஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மெஷினிங் ரெஃபரன்ஸ் ஃபேஸ் இதை கொடுத்துட்டு செலக்ட் ஐட்டம் வந்தோடனே இந்த டாப் ஃபேஸை செலக்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த டாப் ஃபேஸில் தான் நீங்கள் மில்லிங் பண்ண போகிறீங்க. அடுத்தது பேராமீட்டர். ஸோ பேராமீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா முக்கியமான எல்லாமே இந்த பேராமீட்டரில் தான் வரும். ஸோ மேனுவலாக ப்ரோக்ராம் எழுதும் பொழுது நம்ம என்னென்ன கொடுப்போம் அப்படின்னா இசட்டில் வந்து டெப்த்து கொடுப்போம். எவ்வளோ டெப்த்து வந்து மெட்டீரியல் ரிமூவ் பண்ணணும், அந்த டெப்த் வேல்யூ எவ்வளோ கொடுப்போம்னா 0.25 கொடுப்போம், 0.5 கொடுப்போம், அந்த மாதிரி. அதே மாதிரி ஃபீடு எஃப்னு கொடுத்து ஃபீடு கொடுப்போம். அதே மாதிரி ஸ்பீடு எஸ்ன்னு கொடுத்து ஆர்பிஎம் வேல்யூ கொடுப்போம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் நீங்கள் கன்ஃபார்மாக கொடுத்தாகணும். ஸோ இதில் மேனிட்டரியாக இருக்கக்கூடியது இந்த மாதிரி மார்க்கிங்கில் இருக்கணும். இதெல்லாம் கன்ஃபார்மாக நீங்கள் ஃபில்அப் பண்ணால் தான் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ரன் ஆகும். இதை ஃபில்அப் பண்ணலைன்னா ப்ரோக்ராம் உங்களுக்கு ரெடி ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா கட் ஃபீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கட் ஃபீட் தான் நீங்கள் எஃப்னு கொடுக்குறது. ஸோ கட் ஃபீட்னா எனக்கு என்னன்னு தெரில, அதை டயக்ராம் மூலியமாக நான் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா இங்கே எடிட் மெஷினிங் பேராமீட்டர்ஸ் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜோட டிஸ்பிளே ஆகும். ஸோ கட் ஃபீட் இப்போ வந்து செலெக்ஷனில் இருக்குது. ஸோ கட் ஃபீட்னா என்ன? ஸோ கட் ஃபீட் வந்து எனக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் ஃபீட் வந்து நான் ஒரு 200 கொடுக்குறேன். ஸோ அடுத்தது ஃப்ரீ ஃபீட். ஸோ ரிட்ராக்ட் ஆகும் பொழுது ஃப்ரீயாக எவ்வளோ ஃபீட் வேணும். ஸோ இதெல்லாம் நாட் நெசசரி, பட் கொடுக்குறேன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரீ ஃபீட் மீன்ஸ் ஒரு இடத்துல கட்டிங் எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு ஃபீட் இருக்கணும், அது ஃப்ரீ ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட்ராக்ட் ஃபீட் மீன்ஸ் கீழேருந்து மேலே போகும் பொழுது, அதாவது கட்டு எடுத்ததுக்கப்புறம் ரிட்ராக்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ ஃபீட் வேணும் அப்படின்னு கொடுக்குறது. அதே மாதிரி பிளஞ்ச் ஃபீட். பிளஞ்ச் ஃபீட் அப்படின்னா என்ன அப்படின்னா கட்டு எடுக்கிறதுக்கு உள்ளார போகும் பொழுது எவ்வளோ ஃபீட் இருக்கணும், இது பிளஞ்ச் ஃபீட்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஸ்டெப் டெப்த். ஸ்டெப் டெப்த்னா என்ன அப்படின்னா நீங்கள் அதில் இசட்டில் கொடுக்குற வேல்யூவை இங்கே கொடுக்கணும். ஓகே.
ஃபேஸ் மில்லிங் நம்ம எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்தோம், 0.5 mm எடுக்கணும் அப்படிங்கிறதா நமக்கு டயக்ராம் படி நமக்கு கொடுத்துருக்குது. ஸோ இதை தான் நீங்கள் ஸ்டெப் டெப்த்தில் கொடுக்கணும். ஸோ 0.5ங்கிறதுனால நீங்கள் டேரெக்டாக 0.5ன்னு மென்ஷன் பண்ணலாம். இதே 1 mm இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் 0.5 இன்க்ரிமெண்ட் பண்ணி ஆகணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா டூல் வந்து உடஞ்சிடக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டெப் டெப்த் வந்து 0.5 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அடுத்து டாலரன்ஸ் இங்கே ஆல்ரெடி டிஃபைன் ஆகிடுச்சு. ஸ்டெப் ஓவர். ஸ்டெப் ஓவர்னால் என்ன அப்படின்னா டூல் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டெப் எடுத்ததுக்கு அப்புறமா, அதாவது டெப்த் எடுத்ததுக்கு அப்புறமா அடுத்த ரோவுக்கு மூவ் ஆகும். அதாவது மெட்டீரியல் எப்படி ரிமூவ் பண்ணிட்டு தான் வரும். ஸோ அடுத்த ரோவுக்கு மூவ் ஆகும் பொழுது ஃபர்ஸ்ட் ரோவுக்கும் செகண்ட் ரோவுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ், ஃபர்ஸ்ட் டூல் மோஷன் ஆனதுக்கும் செகண்ட் டூல் மோஷன் ஆகும் பொழுது இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் ஸ்டெப் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டெப் ஓவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துக்கோங்க. அதாவது டூல் டயா வந்து பார்த்தீங்கன்னா 10 mm கொடுத்துருந்தோம். ஸோ அதை விட கொஞ்சம் கம்மியாகவே கொடுங்க. டூல் டயா விட கம்மியாக கொடுத்தா தான் உங்களுக்கு ஸ்டெப் ஓவர் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா நிறைய மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொஜெக்ஷன் இருக்கும், இதனால சர்ஃபேஸ் சொரன்னு இருக்கும். அப்போ நீங்கள் எண்டு மில், அதாவது எண்டு மில்ல பால் நோஸ் போடுற மாதிரி இருக்கும், இல்லைனா மேலே வளவலன்னு இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா டூல் டயா வந்து 10 mm கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதை விட கம்மியாகவே கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டெப் ஓவர் நான் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னாக்கா ஒரு 1 mm கொடுத்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு சர்ஃபேஸ் ஃபினிஷிங் கம்மியாக இருக்கும். எவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்களோ அவ்வளோ ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். அட் த சேம் டைம் அவ்வளோவுக்கு அவ்வளோ டைம் எடுக்கும். நீங்கள் கம்மியாக கொடுத்தீங்கன்னா டைம் ஜாஸ்தி எடுக்கும். ஸோ டைம் ஜாஸ்தி எடுக்குது, அதனால் நான் ஜாஸ்தியாகவே கொடுத்துக்கிறேன் அப்படின்னா மேலே ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் எண்டு மில் மேலே போடுற மாதிரி இருக்கும், அதாவது பால் நோஸ் போடுற மாதிரி இருக்கும். பால் நோஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும், வளவலன்னு. ஓகே, ஸோ அதனால் ஸ்டெப் ஓவர் கம்மியாகவே கொடுத்துக்கோங்க. ஸோ இது இல்லாமல் கட் ஆங்கிள், கிளைம்ப் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒன்று என்னென்னா நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இதில் டயக்ராம் மூலியமாகவே புரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் டிஸ்டன்ஸ். ஸோ கிளியர் டிஸ்டன்ஸ் என்னென்னா டூல் ரிட்டாக்டர் ஆக்கும் பொழுது எவ்வளோ தூரம் மூவ் ஆகணும். ஸோ இதுதான் கிளியர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி சார், எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னாக்கா, எப்படி வந்து ஹரிசாண்டல் டூலிங், அதாவது வந்து ரோ வைஸில் வந்து டூல் மூவ் ஆகும் பொழுது நம்ம எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு டிஸ்டன்ஸ் கொடுக்குறோமோ, அதே மாதிரி கிளியர் டிஸ்டன்ஸ் ஹைட் வைஸில் டூல் மூவ் ஆகும் பொழுது ஒரு கட் வந்து உள்ளார எடுத்ததுக்கப்புறம் அடுத்தது எவ்வளோ ஹைட்டில் கட் எடுக்கணும் அப்படின்னு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா. 0.5 இப்போ கட் எடுக்கணும் கொடுத்தீங்க, ஒவ்வொரு கட்டிங்க்கும் எவ்வளோ டெப்த்து போகணும் அப்படிங்கிறத இங்கே கொடுக்கணும். ஸோ இதுவும் கம்மியாகவே கொடுத்துக்கோங்க. நான் 0.02 கொடுக்குறேன், இல்லைன்னா 0.2 கூட கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக ஸ்பிண்டில் ஸ்பீட். ஸோ ஸ்பிண்டில் ஸ்பீடில் வந்து ஸ்பிண்டிலோட RPM கொடுக்கணும். ஸோ 500 இஸ் மேக்ஸிமம். ஸோ இது வந்து மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. ஒர்க் பீஸ் வந்து அலுமினியமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 600 700 கொடுக்கலாம். இதே இரும்பு, அதாவது அயான் பிளேட் அந்த மாதிரி இருக்கும்பொழுது, கேஸ்ட் அயனாக இருக்கும்பொழுதுலாம் ரொம்ப கம்மியாக கொடுக்கணும். இல்லைனா உங்களுடைய டூல் பிட் வந்து உடஞ்சிரும். ரொம்ப கம்மியாக கொடுத்தாலும் உடஞ்சிரும், ஜாஸ்தி கொடுத்தாலும் உடஞ்சிரும். ஈவனாக கொடுக்கணும். ஸோ 500 இஸ் எனஃப். ஸோ 500 கொடுக்க பழகிக்கோங்க. ஸோ 500 கொடுத்துட்டு ஓகே. ஸோ பெராமீட்டர் கொடுத்தாச்சு. ஸோ பெராமீட்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் ப்ராசஸை செக் பண்ண வேண்டியதான். ஸோ பெராமீட்டர் கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டூலோட மோஷன் வந்து இங்கே பிளட் ஆகிடும். ஸோ இந்த எல்லோ கலரில் மார்க்கிங் தெரியுது பாருங்கள், இப்படி தான் உங்களுக்கு டூல் மோஷன் ஆகும். ஸோ டூல் வந்து ஒரு டூலுக்கும் இன்னொரு டூலுக்கும் இடையிட்ட மோஷன் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ப்ளே பாத் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டூல் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இது வந்து டூல் ஃப்ளூட்டுக்கு நீங்கள் கொடுத்த ஹைட்டு, டூலோட டயா, அதே மாதிரி டூல் ஹெட்டுக்கு கொடுத்த நீங்கள் ஹைட்டு, அதோடைய டயா எல்லாமே வந்துடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு டூல் வந்து இதுலேருந்து இது வரைக்கும் தான் இருக்கும். இதை கொடுத்ததுனால இதெல்லாம் ஆட் ஆகிருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் டூலோட ஹெட்டெல்லாம் ஆட் ஆகிருக்கு. ஓகே, கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து டூலோட மோஷனை நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ரன் பண்ணுறேன். ஸோ டூலோட மோஷன் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதை நீங்கள் ஸ்லோ பண்ணுறதுனா இது மூலியமாக ஸ்லோ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டூலோட மோஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதே ஃபாஸ்ட் ஆகணும்னா ஃபாஸ்ட் ஆகியும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ டூலோட மோஷனை இதை கிளிக் பண்ணுறது மூலிமா டூல் மோஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ டூல் மோஷனை உங்களால் செக் பண்ண முடியும். இது இல்லாமல் இதுதான் ப்ளே பாத். ஸோ ப்ளே பாத்தில் நம்ம எப்படி ப்ளே பண்ணி பார்க்குறதுங்கிறத பார்த்தோம். ஸோ இது உங்களுடைய பாத் மோஷன். இது இல்லாமல் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃப்யூச்சரில் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுக்கு அந்த ப்ராசஸ்க்கான டைம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத கூட நம்ம செக் பண்ணலாம். அதை எப்படின்னா இந்த ப்ராசஸ் டைமிங்கில் இதில் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ப்ராசஸ் டைமிங் இங்கே டிஸ்பிளே ஆகும் 83.80. ஸோ இதை நான் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமிங்கை நீங்கள் சேவ் பண்ணும்பொழுது பார்க்கலாம். ஸோ மில்லிங் டேப் விட்டு வெளியில் வந்துடுங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் டேப்குள்ளே போங்க.
ஓகே, ஸோ இதில் தான் நீங்கள் ப்ரோக்ராமை சேவ் பண்ண முடியும். நீங்கள் பண்ண ஆப்ரேஷன் எல்லாமே உங்களுடைய மாடல் ட்ரீல லோட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 3D மாடலை இம்போர்ட் பண்ணது, கோஆர்டினேட் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணது, டூலை செலக்ட் பண்ணது, அப்புறம் ஆப்ரேஷன் கொடுத்தது. ஆப்ரேஷனில் ஃபேஸ் மில்லிங் ஆப்ரேஷன். ஓகே, ஸோ இது எல்லாமே இங்கே மாடல் ட்ரீல லோட் ஆகிடும். இது எல்லாமே கரெக்டாக லோட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அகைன் நீங்கள் ப்ளே பாத்தை செக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபேஸ் மில்லிங்கில் ரைட் கிளிக் பண்ணி ப்ளே பாத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? இல்லைனா இங்கேயும் ப்ளே பாத் ஆப்ஷன் இருக்கும், இதன் மூலியமாகவும் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அடுத்தது சேவ் அஸ் சிஎல் ஃபைல். ஸோ சேவ் அஸ் சிஎல் ஃபைல் மூலியமாக உங்களுடைய கேம்ப் ப்ரோக்ராமை நீங்கள் சேவ் பண்ணி ஆகணும். ஸோ சேவ் அஸ் சிஎல் ஃபைல் கொடுங்க. கொடுத்த உடனே இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று சேவ் அஸ் சிஎல் ஃபைல், இன்னொன்று சேவ் அஸ் சிஎல் ஃபைல் ஃபார் செட். ஒரே ப்ரோக்ராமில் நீங்கள் ட்ரில்லிங், ஃபேஸ் மில்லிங், போரிங், பாக்கெட்டிங் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க, இதற்கு நிறைய டூல்ஸை யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் எல்லாத்துக்கும் சேர்த்து ப்ரோக்ராம் எழுதுறதை ப்ரோக்ராம் செட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை சேவ் பண்ணுறதுக்கு ஃபைல் ஃபார் அ செட் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தணும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு ஆப்ரேஷன் தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க, ஃபேஸ் மில்லிங். ஸோ சேவ் அஸ் சிஎல் ஃபைல் கொடுத்தா போதும். ஸோ சேவ் அஸ் சிஎல் ஃபைல் கொடுத்த உடனே உங்களுக்கு இப்படி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நியூமரிக்கல் கண்ட்ரோல் சீக்வன்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்ன சீக்வன்ஸை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க, ஃபேஸ் மில்லிங்ஸ் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதற்கப்புறமா ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலில் எம்சிடி ஃபைல் டிக்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மெஷின் கண்ட்ரோல் டிஜிட்டல் ஃபைல்னு சொல்லுவாங்க. ஸோ இது செலெக்ஷனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. செலெக்ஷன் இல்லைன்னா டிக் பண்ணிவிட்டு டன் கொடுங்க. ஸோ எந்த இடத்துல உங்களுடைய ப்ரோக்ராம் ஃபைலை சேவ் பண்ணணும்னு கேட்கும். நான் டெஸ்க்டாப்பில் ப்ரோக்ராம்ங்கிற ஃபோல்டரில் சேவ் பண்ண சொல்கிறேன். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா டன் கொடுங்க திரும்ப. ஸோ சம் ஆஃப் த பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். தென் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ராசஸர் கேட்கும். பிபி லிஸ்ட், போஸ்ட் ப்ராசஸர் லிஸ்ட். உங்களுடைய போஸ்ட் ப்ராசஸர் இதில் எது இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த போஸ்ட் ப்ராசஸர் UNX002 சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சைக்கிள் டைம்லேருந்து எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். சைக்கிள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 83.94. இந்த சைக்கிள் டைம் டோட்டலாக எவ்வளோ டைம் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.29, அதாவது 12 நிமிஷம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, தென் ப்ரோக்ராமை நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு டன் அவுட்புட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா இதை நான் மினிமைஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம ப்ரோக்ராமை சேவ் பண்ண இடத்துக்கு போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரோக்ராம் வந்து நிறைய ஃபைல்ஸாக சேவ் ஆகிருக்கும். இதில் வந்து டேப் ஃபைல் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ டேப் ஃபைலாக ஒரு ஃபைல் ஒன்று இருக்குது. ஸோ இதை நான் வந்து என்னுடைய நோட் பேடில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரோக்ராம் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட ப்ரோக்ராம். ஸோ மில்லிங் சீக்வன்ஸ்லாம் X and Y டிஜிட்ஸில் இருக்கும். ஸோ ப்ரோக்ராமுக்கு நீங்கள் கொடுத்த நேம் ஆப்ரேஷன் 001. ஸோ என்ன கோஆர்டினேட் சிஸ்டம் வச்சிங்க எல்லாமே, ஸ்பீட் எவ்வளோ கொடுத்தீங்க, ஓகே, இது எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ G90 மீன்ஸ் என்ன கொடுத்துருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம் எல்லாமே இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்னோட இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் மில்லிங்கான ப்ரோக்ராமை கேம்ப் சாஃப்ட்வேரில் எழுதுவாங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ரோக்ராமிங்கை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.